Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Inductionல exercise 4.1ல question number 16 வாங்க questionக்குள்ள போலாம். Find the value of n if n plus 1 factorial which is equal to 20n minus 1 factorial னு கொடுத்திருக்காங்க. So first நம்ம என்ன given அதை நம்ம எழுதிக்கலாம். So given பாத்தீங்க அப்படின்னா n plus 1 factorial which is equal to 20n minus 1 factorial னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ n plus 1 factorial அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து ஒன்று சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம், அப்படி தானே? ஸோ அப்போ n plus 1 அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா வெறும் n தான் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா n minus 1. ஸோ இதுக்கப்புறம் நான் எழுத போகிறது இல்லை, இதோட நான் ஃபேக்டோரியல் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு n minus 1 இருக்குது, அது ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 20n minus 1 factorial. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இதை மல்டிப்ளை பண்ணோன்னா n ஸ்கொயர் ப்ளஸ் n விச் இஸ் ஈக்குவல் டு 20 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 20 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 20, சம் பார்த்தீங்கன்னா 1 வரணும். ஸோ 4 5 சார் உங்களுக்கு 20 வரும். மைனஸ் 20 வேணும், ப்ளஸ் 1னால இதுக்கு நம்ம பெரிய நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம், சின்ன நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சம்மேஷனில் வந்து ப்ளஸ் வரணும். ஸோ அப்போ n ப்ளஸ் 5 n மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தனித்தனியாக நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு n விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5னு வரும், n விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. ஸோ நான் நெகட்டிவ் எடுக்கலை, பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். அப்போ n ஈக்குவல் டு 4 அப்படின்னு வந்துடும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 டிவைடட் பை 8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 10 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிவன் எழுதிக்கலாம். கிவன் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 10 ஃபேக்டோரியல். இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 9 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அதாவது 1 டிவைடட் பை 8 ப்ளஸ் 1 டிவைடட் பை 9 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 10ஐயும் அப்படி எழுதிக்கிறேன், 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது த்ரூ அவுட்டாக இந்த ஈக்குவேஷனை 8 ஃபேக்டோரியலால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு 8 ஃபேக்டோரியல் வரும், இங்கேயும் நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இதையும் நான் ஒரு 8 ஃபேக்டோரியலால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ இங்கேயும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன வரும், இங்கே 1 தான் வரும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1/9 வரும் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா n/10 9s are 90. இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ உங்களுக்கு 9 ப்ளஸ் 1 டிவைடட் பை 9ன்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 9/90. ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 ப்ளஸ் 1 வந்து 10ன்னு ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 9/90 வரும். இப்போ எனக்கு தேவை என்னோட வேல்யூ மட்டும்தான். அப்போ நான் என்னை மட்டும் வச்சுக்கிறேன், 90 அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்போது n விச் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 90 டிவைடட் பை 9ன்னு வந்துடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 9 பார்த்தீங்கன்னா 1 டைம், 90 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டைம்ஸ். ஸோ 10 10s are பார்த்தீங்கன்னா 100. அப்போ என்னோட வேல்யூ வந்து 100. ஓகேங்களா? வேறு n ஈக்குவல் டு 100. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.